ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்மகாரகன், பித்ருக்காரகன், பிதாகாரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு. பெயர்ச்சின்னு சொல்லலாம், நகர்வுன்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பெயர்ச்சி அடையலை. சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார். பூமி தன்னைத்தானே சுழலும் போது அந்த நிகழ்வு நடக்கிறது. ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம், சூரியனில் இல்லை. ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான், மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு வீடு. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். பெரிய விஷயம். இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது, மழையும் இருக்காது, குளிரும் இருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அது பெரிய விஷயம். ஆக இந்த சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் அற்புதமாக ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக அந்த சிம்மராசியை தான் பார்க்குறாரு. இது ஒரு பெரிய கதையே இருக்குது. அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன், அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள், மற்ற கிரகங்களுக்கு 5 வீடுகள், ஒவ்வொன்றுக்கும் 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள், ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். இப்போ இந்த சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் 7ஆம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார். சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும். மற்ற எந்த கிரகம் சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை. குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன், பணம் எப்போ வரும் அப்படின்னு. ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் 7ஆம் பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி. பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது, ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்குது. இப்போவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன், உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குன்னு. அந்த வகையில் 17/8/2024 முதல் 29/8/2024 வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். 30/8/2024 முதல் 12/9/2024 வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது. அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை. 13/9/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். அவருடைய நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ண போகிறார். அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார். இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஆக 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவையும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம். அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண ஒரு நல்லதும் நடக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், போடுவோம். ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ தினப்பலன்களில் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க, தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அந்த வகையில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேர்களே, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது, இந்த மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம், கிருத்திகை உடைபட்ட நட்சத்திரம். அந்த வகையில் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், அதிதேவதி முருகப்பெருமான். அதுக்காக தான் மேஷராசி அன்பர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். அந்த வகையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் சில நன்மைகளை கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. சில குழப்பங்கள் இருந்தாலும் மற்ற கிரகங்களையும் பார்க்கணுமோ. ஆனால் உங்களுக்கு குரு இப்போ ஃபேவராக இருக்கார். குரு, ராகு, கேது எல்லாருமே ஃபேவராக இருக்காங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கார், வருமானம் கொடுத்துட்டுருக்கார். அதே சமயம் 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே 6, 8, 12 3மே மறைவு ஸ்தானம். ஆக இந்த 2 இடத்துல மறைவு பெற்றதுனால ராகு கேது உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தான் கொடுத்துட்டுருக்கார். சவால்களை சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுத்துட்டுருக்கார். அது பெரிய பாக்கியம். ஏன்னா சவால்கள் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கை. எல்லாருக்குமே சவாலே சமாளி. அப்போ இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு சில ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார். உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இது, தாயாரை கவனிச்சுட்டீங்க, தாய் வழி உறவினர்களை கவனிச்சுட்டீங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லது. அதுமாரி வெளியூரில் வெளிநாடு பயணம் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக நடந்தது. அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம் பஞ்சமாதிபதி, பஞ்சமஸ்தானத்துக்கே வரப்போகிறார். அற்புதம், ஆட்சி. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏற்கனவே சொன்னேன் பற்றியில், அந்த சனீஸ்வர பகவானோட 7ஆம் பார்வை அங்கே விழுது. அது ஒன்று தான் கொஞ்சம் நெருடல். என்ன எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. கவனம்ங்கிறது ரொம்ப விசேஷம் தானே எல்லா விஷயத்துலேயுமே. இப்போ கிச்சனில் போகிறீங்க, இல்லத்தரசிகள் கிச்சனில் சமையலை பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டாக அந்த உப்பு காரம் எல்லாமே போடணும்ல. கவனம் செதறினா சாப்பாடு வேஸ்ட். சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இந்த பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சில ஆன்மீக விஷயங்களில் உங்களை ஒரு ஈடுபாடு கொடுத்துப்பார். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் ஆதரவாக இருப்பார். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி அந்த இடத்துல, அதனால ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தடை தாமதம் வாய்தா அது இதுன்னு போயிட்டே இருந்தது, இழுபறியாக இருந்தது. இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 17/8/2024 முதல் 29/8/2024 வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். சூரியனுக்கும் கேதுவுக்கும் ஆகுமா? கேது பாம்பு கிரகம், சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு பகை. ராகு கேதுவுக்கு உங்களுக்கே கதை தெரியும். அப்போ அவரோட நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் போகிறோம். என்ன கவனம் அப்படின்னா, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில், எடுக்கிற விஷயத்தில். இதெல்லாம் மகம் அப்படிங்கும்போதே கேதுங்கும்போதே விநாயகர். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை ஆரம்பிக்கும். சிம்பிள், அவ்வளோதான். அதாவது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரகங்களுக்கு நம்ம அந்தந்த ஒரு பூஜைகளை பண்ண நமக்கு விருத்தி அடையும். இப்போ தசாபுக்தி, இப்போ உங்களோட தசா என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் பிறந்த தசையை விடுங்க, இப்போ என்ன தசை ஓடின்ட்டுருக்கு, அந்த தசைக்கு உண்டான அந்த புக்திக்கு உண்டானதை பார்க்கணும். அந்தரம்ங்கிறது அப்பப்போ மாறிகிட்டே இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு அதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக பார்க்கணும். நான் அதுக்கடுத்து அந்தரம், அந்தருக்கு அடுத்து அது, இப்படி பார்த்துட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. பார்த்துட்டே இருக்கணும். டெய்லி ஜோசியக்காரனை பக்கத்துலேயே வச்சுக்கணும். அதனால் தசா என்ன தசா, புக்தி என்ன புக்தி, இதை மட்டும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு உண்டான பிரீத்தி நம்ம பண்ணணும். இந்த இடத்துல கேதுவின் மகம் நட்சத்திர காலில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போகும். மற்றபடி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். உங்கள் காலில் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரும். நீங்கள் நாளைக்கு போகலான்னு கூட நினைப்பேன்.
ஆனால் இந்த கால் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே கோயிலுக்கு போயிட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அந்தளவுக்கு மனசு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆன்மீகம்னாலே தெளிவு வந்துடும். ஏன்னா ஞானம் இதுதான் அப்படின்னு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஆரம்பிக்கிறதுனா கடைசியில் எண்டு தான் நமக்கு முக்கியம். கரெக்டாக? சரி, இப்போ 30/8/2024 முதல் 12/9/2024 வரைக்கும் 2/7 கூடைய அதிபதி சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார். இப்போ உங்களுக்கு விலை உயர்ந்த பொருள் மேலே ஆசை வரும். ஒரு நல்ல மொபைலாக வாங்கலாமே, இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு நல்லதாக வாங்கலாமே. வீட்டில் வந்து ஒரு டிவி சாதாரணமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக வாங்கலாமே, நல்ல ஒரு இதுவாக, அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் உண்டாகும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தனவரவும் ஓரளவுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வரும். எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நெருக்கம் அதிகமாக இருக்கும். 13/9/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார். பஞ்சமாதிபதியோட நட்சத்திரத்தில், அதாவது அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே. அப்போ என்ன, சொந்த வண்டியில், அதாவது எப்போவுமே பாருங்களேன், வாடகை வண்டியில் நம்ம போகிறது வேறு, புரியுறதா? நம்ம சொந்த வண்டியில் போகிறது அது ஒரு பெரிய இது. ஏன்னா சொந்தம் நம்மளோடது அப்படிங்கிற மாதிரி. பட் எதுவுமே நம்மளோட நிரந்தரம் கிடையாது, பட் நம்மளோட சொந்தம் அப்படின்னு. ஆக இந்த சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எடுக்கிற காரியங்கள், உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரம், இந்த நேரத்தில் சில பேருக்கு புதுசாக வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம், நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா சூரியனாலே ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் கொடுங்க. எவ்வளோன்னு கேட்குறீங்களா? உங்கள் சௌகரியம், யதா சௌகரியம் தான் சொல்கிறது எப்போவுமே, புரியுறதா? நமக்கு என்ன, இப்போ நான் சொல்லுவேன் 10 கிலோ கொடுங்க, 20 கிலோ கொடுங்க, 100 கிலோ கூட கொடுங்கன்னு, அதெல்லாம் முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அந்த சௌகரியப்படி கோதுமை தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.